தன்னோட பேஸ் வாய்ஸாலும் வில்லத்தனமான நடிப்பாலையும் மக்களை மிரட்டி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் நடிகர் அர்ஜுன் தாஸ். இப்போ ஒரு கியூட்டான ஹீரோவாவும் மாதிரி நிறைய படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அநீதி, ரசவாதி இந்த மாதிரி நிறைய படங்கள் நல்ல ஹிட்டும் கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அவரு ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம அதித்தி சங்கர் தான் அதுல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த வாக்கந்தம்மா பாட்டெல்லாம் கூட ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு இல்லையா? அந்த படம் தான். அந்த படத்தை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சமீபத்துல இந்த வில்லன் கேரக்டர்ஸுக்கு நான் பெருசா ப்ரையாரிட்டி கொடுக்கல, நான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணலதான். ஆனா இது வேணும் அது வேணான்னு எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நான் ஹீரோவாவும் பண்ணுவேன், வில்லனாவும் பண்ணுவேன். முக்கியமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வில்லனா நடிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை ரொம்ப அழகா கொடுத்ததே அவர் தான். அப்படி இருக்கப்போ அவரு கூப்பிட்டா நான் எப்பயுமே வில்லனா நடிக்க ரெடின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எப்பயுமே நான் ஒரு டைரக்டரோட ஹீரோவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு தூரம் மேல போனாலும் நமக்கான ஒரு ப்ராப்பர் கதாபாத்திரத்தை கொடுத்து நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதே டைரக்டர்ஸ் தான். சோ எப்பயுமே அர்ஜுன் தாஸ் ஒரு டைரக்டரோட ஹீரோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.